காதல் எனும் சிறையினிலே திடீர்னு யாரோ கதவு தட்டுற ஓசை கேட்டு ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்ன அபிநயா. அது யாரா இருக்கும்? ஒருவேளை ஆதித்யன் ஆதித்யன் தான் மறுபடியும் வந்துட்டானோ அப்படின்னு பயந்தபடி அப்படியே நின்னா. மறுபடியும் மறுபடியும் கதவு தட்டுற ஓசை பலமா கேட்க தயங்கினபடியே கதவு திறந்து பார்த்தா வெளியே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் 40 வயது தக்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அம்மா, இந்த வீட்டுக்கு சில பொருட்களை கொடுக்க சொல்லி ஆதித்யன் கம்பெனியிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. எங்கே வைக்கிறதுன்னு சொன்னால் பையனை இறக்கி வைக்க சொல்லிடுவேன். எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னபடி ஒரு வேலைக்கார பையனை கூப்பிட்டு எல்லா பொருட்களையும் வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சாரு. வந்த பொருட்களையெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னா அபிநயா. அதில் சில மளிகை சாமான்களும் சில அத்தியாவசிய பொருட்களும் இருந்தது. அதோட சில புடவைகளும் சுடிதார்களும் இருக்க ஆச்சரியத்தோட அதை பார்த்தா. பொருட்களை இறக்கி வச்சவர், சரிம்மா நாங்கள் அப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த பொருட்களை எடுத்து அதனுடைய இடத்துல வச்சவ கடைசியா சுடிதார் புடவை இருக்கிற பாக்கெட்டில் பிரித்து பார்த்தா நல்ல தரமான உடைகள். அதில் அவளுக்கு உண்டான உள்ளாடைகள் கூட இருந்தது. அதன் சைஸை பார்த்து ரொம்பவுமே அதிர்ந்து போனா அபிநயா. அத்தனை அளவுகளும் ரொம்பவுமே சரியா இருந்தது. அப்படின்னா அவன் அவளை எவ்வளவு கூர்மையா பார்த்துருக்கான். ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவளுடைய அளவை இவ்வளவு சரியா கணிப்பவன் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கியா இருக்கணும் அப்படின்னு கூட மனசுல நினைச்சு எரிச்சல் வந்துச்சு அவளுக்கு. அந்த துணிகளை அணிய அவளுக்கு அருவருப்பா கூட இருந்துச்சு. அதை அப்படியே அங்க இருக்கிற சோஃபாவில் போட்டபடி விட்டுட்டு கொஞ்சம் வீட்டை சுத்தி பார்த்தா வீடு நல்ல அம்சமா இருந்துச்சு. ஒரு ஹால், 2 பெட்ரூம், கிச்சன், ஒரு பூஜை அறைன்னு ரொம்ப அழகா இருந்தது. அம்சவல்லியோட வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே நல்ல கலை நயத்தோட இருந்துச்சு. ஆதித்யன் அப்படி அடுக்கி வச்சிருந்தான். திரை சிலையாகட்டும், படுக்கை விரிப்புகளாகட்டும், எல்லாத்துலேயுமே பணம் விளையாடிட்டு இருந்தது. அதை ஒரு பெருமூச்சோடு பார்த்தபடி பின்பக்க வாசல் வழியா போனா. பின்பக்கம் தென்னந்தோப்பு இருக்கிறதாக ஆதித்யன் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு அவளுக்கு. மெதுவா தென்னந்தோப்பை போய் பார்த்தா அது அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப சுத்தமா இருந்துச்சு அந்த இடம். அந்த சுத்தத்தை பார்த்த உடனே அவ புரிஞ்சுக்கிட்டா அடிக்கடி இங்க வேலையாட்கள் வருவாங்கன்னு. ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் இடத்துல அவ இருக்கிறது இன்னும் பாதுகாப்பு தானே அப்படின்னு கூட நினைச்சா. தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்தா அபிநயா. அங்க நிறைய இளநீர் காய்த்திருந்தது. ஒரு சில இடங்கள்ல காஞ்ச தேங்காய்களும் அதன் மட்டைகளும் மலையா குவிக்கப்பட்டிருந்துச்சு. தென்னந்தோப்புல ஓரளவுக்கு மேல அவளால் நடக்க முடியல. ரொம்ப பெருசா இருந்தது. மறுபடியும் திரும்பி வீட்டுக்கே நடந்து வந்துட்டு இருந்தா அபிநயா. அப்போ அந்த காய்ந்த தேங்காய்களை பார்த்துக்கிட்டே வந்தவ அதுக்கு பக்கத்துல தேங்காய் மட்டைகளை உரிக்கும் கருவிகள் ஆங்காங்கே பூமியில பதிக்கப்பட்டிருந்ததையும் கவனிச்சா. இதை வச்சுதான் தேங்காய் மட்டைகளை எளிதா உரிப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு தேங்காய்கள் இங்க விளைகின்றதா என்ன அப்படின்னு நினைச்சபடியே வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தா. கிச்சன் பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இரவுக்கு தனக்கு மட்டும் சாப்பாடும் ரசமும் மட்டும் வச்சுக்கிட்டா. இவ்வளவு நிம்மதியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு மனசுல நினைச்சா. அம்சவல்லி இடத்துல எப்பவுமே அவளுக்கு காவல் இருக்கும். ஆனா இங்க இந்த தனிமையை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்த சின்ன பாத்ரூம்ல குளிச்சுட்டு வேற வழியே இல்லாம அவன் எடுத்து அனுப்பிய உள்ளாடைகளையும் ஒரு சுடிதாரையும் எடுத்து போட்டுக்கிட்டா அபிநயா. இரவு முழுவதும் யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருந்தவளுக்கு என்ன யோசிச்சும் இதுல இருந்து விடுதலை அப்படிங்கிற தீர்வு மட்டும் கிடைக்கவே இல்லை. அருணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு அவளுக்கு புரியல. அவன்கிட்ட உன் அண்ணன் என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு மனசு வரல. இப்ப நினைச்சா கூட லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணலாம் தான். ஆனா அவளால முடியல. கழுத்துல இருக்கிற தாலியை பார்த்தா என்ன ஆனாலும் ஆதித்யனை இனி அவ விட்டு கொடுக்கவே முடியாது. அவனுக்கு அவன் தம்பி உயிர்னா இந்த விஷயத்த நான் அருண்கிட்ட சொன்னா கண்டிப்பா அருணுக்கு கோவம் வந்துடும். தன் அண்ணனை பிரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆதித்யனை பழி வாங்கிறதுக்கு இப்படியும் பழி வாங்கலாம் தான். ஆனா அவளுக்கு இப்போ கணவனா போயிட்டானே, அதனால்தானோ என்னவோ அவளுக்கு பழி வாங்குறோம் எண்ணமே சுத்தமா வரல.
மாறா ஆதித்யனை இதிலிருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தா அந்த அப்பாவி பொண்ணு. வீட்டுக்கு போன ஆதித்யனுக்கு தான் செஞ்சது தவறு அப்படின்னு மனம் உறுத்ததான் செஞ்சுது. தன் தம்பிக்கிட்ட இருந்து பிரிக்க அவளுக்கு தாலி கட்டினாமா, இல்லை அவளுடைய அழகிலையும் மென்மையிலையும் மயங்கி அவள் தன்னை விட்டு யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கறக்காக தாலியை வேலியா கட்டினாமான்னு அவனுக்கே புரியாம இருந்துச்சு. ஆனா என்ன ஆனாலும் அபிநயாவை இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைக்க அவன் மனசு ஒப்புக்கவே இல்லை. அது தம்பியா இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, சாகர வரைக்கும் அந்த அபிநயா எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு தீர்மானத்தோட நினைச்சான். இனி தன்னோட தம்பிக்கிட்ட இதை பத்தி எப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். அருணுக்கு அபிநயா தனக்குத்தான் இனி சொந்தம்னு தெரியறதுக்கு முன்னாடி அவளை உண்மையாலுமே உடம்பளவிலும் நாம சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சான். தாலி மட்டும் கட்டிட்டா அருணை விட்டு அவ பிரிஞ்சு போயிடுவான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். என்னதான் தாலியை அவ மதிச்சாலும் அருண் வந்து நாளைக்கு அவகிட்ட பேசும்பொழுது இது அண்ணன் ஆபத்துக்காக கட்டின தாலி, கழட்டிடு அப்படின்னு சொன்னான். அபிநயாவும் மனசு மாறி கழட்டிட்டா என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சான் ஆதித்யன். அப்படி தன்னோட தம்பிய மறுபடியும் அவ கல்யாணம் பண்ணிக்கிறத அவனால கற்பனை கூட பண்ண முடியல. அபிநயா தான் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், தனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி அவளை விட்டுடவே கூடாதுன்னு மனசுல வைராக்கியமா நினைச்சான். விஷயம் முழுவதுமாக அருணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை தனக்கு சொந்தமாக்கிக்கணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். அபிநயா கிட்ட முரட்டுத்தனமா நடந்து அவளை அடைய முடியும் தான், ஆனா அது அவனுக்கு பிடிக்கல. அவளா தன்னை காதலிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சான் ஆதித்யன். அந்த மொட்டுன்னு அந்த விழித்த விழிகள் கண்கள் தன்னை காதல் பார்வையோட பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவளை தாலி கட்டும்போது பிடிவாதமா கையை பிடிச்சு முறுக்கும் போதே அவளுடைய முகம் ரத்தமா சிவந்திருந்தது. அதை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவனுக்கு. எந்த பொண்ணுக்கும் இப்படி முகம் சிவந்து அவன் பார்த்ததே இல்லை. தான் அணைக்கும் போது அவன் முகம் எப்படி சிவக்கும், அதை பார்க்கணும் போல இருந்தது அவனுக்கு. தான் முரட்டுத்தனமாக நடந்தா அவளுக்கு தன் மீது வெறுப்பு தான் வரும். அவளா தான் கிட்ட வரணும். அது அடிக்கிட்டு பழுக்க வேண்டிய பழம் இல்லை, அதை அன்பா தான் கனிய வைக்கணும். அதுக்குத்தான் அவகிட்ட கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணும். அவளா தன்னை காதலிக்கணும்னு மனசுல கணக்கு போட்டுட்டு இருந்தான் ஆதித்யன். விடிந்ததும் தன்னோட அலுவலகத்திற்கு போய் வேலைகளெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அபிநயாவை பார்க்க அவ வீட்டில் போகணும் அப்படின்னு நினைச்சு ஆசையோட நினைச்சபடி அவசர அவசரமா ஜாக்கிங்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தான் ஆதித்யன். அப்பதான் அவனுடைய அரைக்கதவை தட்டிட்டு உள்ள வந்தான் அருண். அண்ணா அப்படின்னு கூப்பிட்டவனை திரும்பி பார்த்தான். ஆதித்யனுக்கு இப்போ அருணை பார்க்கறக்கு கொஞ்சம் குற்ற உணர்வா இருந்தது. அவன் விரும்பின பொண்ணை நேத்து அவனுக்கே தெரியாம அவளுக்கு பிடிக்காம தாலி கட்டியிருக்கான். அவன் முகத்தை பார்க்கவே ஆதித்யனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. குரலை தாட்டினபடி என்னடா சொல்லு அப்படின்னு ஷர்ட் பட்டனை போட்டபடி தம்பியை மெதுவா பார்த்தான். என்னண்ணா நீ, கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் அபிநயாவை பார்த்து. அபிநயாவை இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொன்னல நீ. இப்ப வரைக்கும் நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. உன்னை நம்பி நானும் அவளை பார்க்காம காத்துட்டு இருக்கேன். அவ என்னை பார்க்காம எவ்வளவு தவிச்சு போயிருப்பாளோ, நான் வரலன்னு இந்நேரம் அவ எவ்வளவு அழுதுருப்பாளோ, நான் ஏமாத்திருப்பேன்னு கூட நினைச்சிருப்பா. பாவம் அண்ணா அவ அப்படின்னு வருத்தத்தோட பேசிட்டே போனான். அதை கேட்டு ஆதித்யனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ அபிநயா அவனுடைய மனைவி அப்படிங்கறது ஒருத்த. கொஞ்சம் வெயிட் பண்ண அருண், நான் அபிநயாவை வாட்ச் பண்றதுக்கு நம்ம ஆட்கள் அங்கே விட்டுருக்கேன். அவளுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. நீ கொஞ்ச நாள் பொறுமையா இரு, கூடிய சீக்கிரத்திலேயே அவளை அந்த வீட்டில இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். என்னமோ நீ இதையே சொல்லி சொல்லி 2 மாசமா ஏமாத்திட்டு இருக்க. ஆனா அபிநயா என்கிட்ட வந்த பாடு இல்லை. எனக்கு என்னவோ உன் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்றேனோன்னு தோணுது. இன்னும் 1 வாரம் தான் பார்ப்பேன். நீ அபிநயாவை என்கிட்ட இருந்து ஒப்படைக்கலனா நான் அபிநயாவை பார்க்க அந்த வீட்டுக்கே போயிடுவேன். இதுல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உனக்கு 1 வாரம் தான் டைம். நான் சொன்னது புரிஞ்சுதில்ல அப்படின்னு மிரட்டினபடி கோமா வெளியில போனான் அருண். வெளியில போன தன்னோட தம்பிய ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே நின்னான். ஆதித்யனுக்கு அவன் கொடுத்த நேரம் 1 வாரம். அதுக்குள்ள அபிநயாவை தனக்கு முழுவதுமா சொந்தமாக்கி இருக்கணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குன்னு மனசுல நினைச்சபடி அலுவலகத்திற்கு சீக்கிரமா கிளம்பினான் ஆதித்யன். தன் அண்ணன் ஆதித்யன் அறையிலிருந்து கோபமாக வெளியே வந்த அருணுக்கு மனமெல்லாம் குழம்பி போயிருந்தது. தான் செய்தது தவறு என்று கூட இப்போது தோன்ற ஆரம்பித்தது அருணுக்கு.
அபிநயா என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவளுடைய மென்மையும் அழகும் அவளை பார்த்த முதல் நாளே அவனை ஈர்த்திருந்தது. அருண் என்னதான் செல்ல செல்பில் வளர்ந்திருந்தாலும் படிப்பில் அவன் எப்போதுமே சிறந்த மாணவனாகத்தான் விளங்குவான். முதலில் கல்லூரியில் சேர்ந்தபோது அவளை ஒரு பெண் காதலிப்பதாக சொன்னாள். அருணும் நம்பி பழகினான். ஆனால் அவன் பணத்திற்காகத்தான் தன்னை காதலிப்பதாக தெரிந்தவுடன் அவன் மனசு ரொம்ப நொந்து போச்சு. அவளை விட்டு விலகி போனான் அருண். அதுக்கப்புறம் எந்த பொண்ணு அவன்கிட்ட காதல சொன்னாலும் அவனுக்கு தன்னோட பணத்தின் மீது தான் ஆசைப்பட்டு தன்னை காதலிக்கிறாளோ அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிருந்தது. எந்த பொண்ணும் மீதும் அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கையே வரல. ஆனா பெண்கள் மீது ஒரு சிறிய ஈர்ப்பு அவனுக்கு இருந்தது என்னவோ உண்மைதான். அந்த ஈர்ப்புக்காக காதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த அவன் விரும்பல. அதனால தன்னுடைய நண்பர்களோட உதவியோட அம்சவல்லி வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சான். அங்க பணத்துக்கு ஆசைப்படும் பொண்ணுங்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு உண்மை இருந்தது. நான் பணத்துக்காக தான் உன்கிட்ட வரேன் அப்படிங்கிற உண்மை. அது அருணுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால அடிக்கடி அம்சவல்லியோட வீட்டுக்கு போய் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாட்கள் அவளோட ஊர் சுத்துவான். ஆனா படிப்புல தன்னோட கவனத்தை செலுத்திட்டான் இருந்தான். அதனால வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. அதுவும் இல்லாம அந்த வீட்டு ஆண்கள் பெண்கள் கூட சுத்தாம இருந்தாதான் அதிசயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தனால அருணோட நடவடிக்கையை கண்டும் காணாம குடும்பத்தினர் இருந்துகிட்டாங்க. எப்படியும் அவனுக்கு கல்யாண வயசு வரும்போது அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடிதான் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுவுமே அருணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால இப்ப இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அப்பதான் முதல் முறையா அம்சவல்லி சொன்ன அந்த அபிநயாவை அவ வீட்டுக்கு போய் பார்த்தான். அந்த அப்பாவியான முகத்தை பார்த்த உடனே அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை மிரண்ட பார்வையோட அவ பார்க்கறது அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பது கொடுத்தது. அபிநயா கூட கொஞ்சம் நட்பா பழக ஆரம்பிச்சான் அருண். பழக பழக அவகிட்ட இருக்கிற நல்ல குணம் அருணை ரொம்ப ஈர்த்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளை மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட தோண ஆரம்பிச்சது அருணுக்கு. அருணுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும். என்னதான் அம்சவல்லி கிட்ட போய் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து பழகினாலும் அவன் அந்த பொண்ணு கூட உடலுறவு மட்டும் வச்சுக்கவே மாட்டான். அவனுக்கு தன் நண்பர்கள் முன்னாடி ஒரு பொண்ணை அழைச்சிட்டு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அம்சவல்லி கிட்ட இருக்கிற பெண்களை தேடி போனான் அருண். அது அம்சவல்லிக்கு கடைசி வரைக்கும் தெரியாம போனதுதான் இங்க ஹைலைட். அருண் கூட ஊர் சுத்துற பொண்ணுங்க யாருமே அம்சவல்லி கிட்ட அருணை பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அருண் கிட்ட போகும்போது பொண்ணுங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்குற பொருட்களை அருண் சலிக்காம வாங்கி தருவான். சினிமாவுக்கு கூட்டிட்டு போவான், மாலுக்கு கூட்டிட்டு போவான், சந்தோஷமா பார்த்துப்பான். ஆனா அந்த பொண்களை தொடவே மாட்டான். அதுதான் அருணோட சிறப்பு. இது அருணுக்கும் அவன் கூட பழகின பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அபிநயா கூட பேசி பழகினதும் இது மாதிரி தான். ஆனா தான் கூட பழகுற பெண்களை நட்பா பார்க்கும் அருண் முதலா அபிநயாவை காதலோட பார்க்க ஆரம்பிச்சான். இது போன்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சான் அருண். அதனால அபிநயா கூட பழக பழக அவ அம்சவல்லி கிட்ட சிக்கிட்டு இருக்காங்கிறது புரிய அவளை எப்படியாவது இங்கிருந்து மீட்டெடுக்கணும், தான் வீட்டில் பேசி இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் அருண். முதல்ல அபிநயா கிட்ட தன்னோட காதலை சொல்லும் போது அவ மறுத்து பேசினா. ஒப்புக்கவே இல்லை கொஞ்சம் கூட. வேண்டாங்க, நான் கல்யாணத்துக்கெல்லாம் லாய்க்கு இல்லாத பொண்ணு. நீங்க வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் மேல எல்லாம் ஆசைப்படாதீங்க. என்னை இங்கிருந்து நீங்க வெளியில கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். உங்க கம்பெனியில ஏதாவது சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா போதும். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன் அப்படின்னா அபிநயா. அவளுடைய தன்மானம் அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அபிநயாவை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தான். அபிநயாவுக்கும் அருணை பிடிச்சிருந்ததுனால அவளும் அருணை கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிட்டா. கொஞ்ச நாட்கள் அபிநயாவை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அம்சவல்லி அபிநயாவை பார்க்கறதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அருண் கிட்ட பேசவே கூடாதுன்னு கண்டிப்போட சொன்னான் அம்சவல்லி. அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த அருண், என்ன அம்சவல்லி இது? நான் எப்பவும் போலத்தானே அபிநயாவை பார்க்க போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். இங்க பாரு அருண், அபிநயாவுக்கு இங்க நல்ல டிமாண்ட். அவ அழகு இருக்கிறதுக்கு நிறைய ஆம்பளைங்க அவ கண்ணை ஊர்த்துறாங்க. எல்லாரும் போட்டி போட்டுட்டு அபிநயா தான் வேணும்னு கேட்குறாங்க.
உனக்கு மட்டும் அபிநயாவை கொடுத்துட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ கொடுக்குற பணம் எல்லாம் எனக்கு பத்துறதே இல்லை. எனக்கு நிறைய பணம் வேணும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது, அதை வச்சு நான் பொழப்ப ஓட்டுறதெல்லாம் என்னால் முடியாது. அதனால தான் அபிநயாவை வேற யாருக்காவது பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னான் அம்சவல்லி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அருண், என்ன அம்சவல்லி இது, திடீர்னு இப்படி பேசுற? உனக்கு இப்போ என்ன வேணும்? பணம் தானே வேணும். அதை நானே கொடுக்குறேன். அபிநயாவை எனக்கே கொடுத்துடுன்னா. அதை கேட்டு 2 நிமிஷம் யோசிச்சா அம்சவல்லி. சரிதான் அருண், எனக்கு உடனடியாக ஒரு 50 லட்சம் பணம் வேணும். அதை கொடுத்துட்டீன்னா நீ அபிநயாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம், உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னான். அவ பேச்சை நம்பி அருண் 50 லட்சத்தையும் ரெடி பண்ணி அவகிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். இதோட அபிநயா வாழ்க்கையிலிருந்து நீ விலகிடணும், சரியா? நானே அவளை இப்போ கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னா. பணத்தை வாங்கின அம்சவல்லி ஒரு மாதிரி குரல்ல, என்ன அருண் சார், அதுக்குள்ள வியாபாரத்தை முடிச்சிட்டிங்கன்னா எப்படி? நான் கொடுத்த 50 லட்சத்துக்கும் மேலே 75 லட்சம் கொடுத்து ஒருத்தர் அந்த பொண்ணை வாங்கிக்க தயாராக இருக்காரு. இப்போ யாரு பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த பொண்ணு சொந்தம் அப்படின்னு கேட்டா அம்சவல்லி. அதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச அருண், நீ பண்றது ரொம்ப அநியாயம் அம்சவல்லி. நீ கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறமும் பொண்ணை கொடுக்காம இப்படி தகராறு பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு நின்னா அருண். ஆனா அம்சவல்லி அருணை பார்த்து அசரவே இல்லை. இங்க வியாபாரம் இப்படிதான் சார் நடக்கும். நீங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. கண்டிப்பா அபிநயாவை ஒரு 10 நாளைக்கு உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். ஆனா 75 லட்சம் கொடுத்த அந்த ஆளுக்கு 2 நாள் கூட அபிநயாவை கொடுக்காட்டி அது தப்பு இல்லையா? போயிட்டு வாங்க அப்படின்னா. அதை கேட்டு பதறி போனா அருண். ஐயோ, வேறொருத்தங்கிட்ட 2 நாட்கள் அபிநயா பட்டு சீரழிவதா அப்படின்னு நினைச்சுவேன். உடனடியா மறுபடியும் ஒரு 25 லட்சத்தை அவசர அவசரமா தயார் பண்ணி அவகிட்ட வந்து கொடுத்தான். அதை வாங்கிட்ட அம்சவல்லி. சரி அருண், இந்த பணத்துக்கு அதிகபட்சம் 3 மாசம் அபிநயாவை உனக்காக விட்டு கொடுக்குறேன். இந்த பணத்தோட வேல்யூ 3 மாசம்தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா அபிநயாவை வேறொருத்தங்கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கு சம்மதம்னா நீ 3 மாசம் அபிநயா கிட்ட என் சம்மதமே இல்லாம போகலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு திடுக்கிட்ட அருண், இப்போதைக்கு 3 மாசம் தன்கிட்ட அவ பாதுகாப்பா இருந்தா அதுவே போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைச்சுவேன். உடனே அதுக்கு சம்மதம் கொடுத்தான். அதுக்கப்புறம் தன்னோட அண்ணன் கிட்ட வந்து விஷயத்த சொன்னான். தன் அண்ணன் மட்டும்தான் இதுக்கு சரியானவன், அவனால மட்டும்தான் அம்சவல்லியை கையாள முடியும்னு திடமா நம்பினா அருண். அதனாலதான் தன்னோட அண்ணன் கிட்ட போய் அபிநயாவை தான் காதலிக்கிறதா சொன்னான். அவனும் 2 மாசம் அபிநயாவை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனால அதை நம்பி இப்ப வரைக்கும் அபிநயாவை பார்க்காம இருக்கான். ஆனா இன்னைக்கு தன்னோட அண்ணன் ஆதித்யனை தன்னை ஏமாற்றுவதாக முதல்ல சந்தேகப்பட்டான் அருண். ஆதித்யா நினைச்சிருந்தா ஒரே நாள்ல அபிநயாவை அந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா அவன் இன்னும் 2 மாசத்துல இந்த விஷயத்த இழுத்தடிக்கிறான். அப்படின்னா ஆதித்யனுக்கு அபிநயாவை தான் திருமணம் பண்ணிக்கிறது பிடிக்கலனோ அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு அருணுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆதித்யன் கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டு வந்திருந்தான். தன்னோட அறைக்கு வந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி இனி 1 வாரம் மட்டும்தான் ஆதித்யனுக்காக காத்திருப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நானே தலையிட்டு அபிநயாவை வெளியில கொண்டு வருவேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு மனசுல உறுதி செஞ்சபடி கல்லூரிக்கு கிளம்பி போனான் அருண்.